viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற currently status video அப்படின்னு பார்க்கும்போது ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ண டார்லிங் ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த சீரியல் தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதனால் டுடே வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம் டார்லிங். ஸோ இதில் ஒரு டப்பிங் கூட வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த சீரியலில் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களோட கரண்ட்லி பிக்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா 150க்கு மேலே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஃபேவரட் சீரியல் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த டார்லிங் சீரியலில் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாமே இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த சீரியல் 2016 ஜீ தமிழில் டார்லிங் அப்படின்ற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த சீரியல் பார்க்கும்போது ஒரு ரீமேக்கோட சீரியல் தான். அதாவது ஹிந்தியில் டெலிகாஸ்ட் பண்ண பப்ஜி கர் பர் ஹகேன் அப்படின்ற சீரியலோட ரீமேக் தான் நமக்கு டார்லிங் தமிழில் வந்து டைட்டில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஹிந்தியில் அந்த சீரியல் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2324 எபிசோட்ஸ்க்கு மேலே அவங்க எடுத்திருப்பாங்க. பட் தமிழில் நமக்கு ஒன்லி ஃபியூ எபிசோட்ஸ் மட்டும்தான். 2016 ஸ்டார்ட் பண்ணி 2017 எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்லி ஃபியூ அப்படின்னு பார்க்கும்போது 102 எபிசோட்ஸ் மட்டும்தான் இந்த சீரியலில் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த சீரியலை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ட்ராமா தான். ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாங்க. பட் ஒன்லி ஃபியூ எபிசோட்ஸ். ஸோ இந்த சீரியலில் யார் ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராம்ஜி, சித்ரா, நந்தினி, நளினி, ஸ்ரீவித்யா சங்கர், குரங்க் ரவி, வசந்த் கோபிநாத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் பேரிங் அப்படின்னு பார்க்கும்போது அனிதா, விக்கி, நட்டு, ருக்மணி. ஸோ இவங்க 2 பேர் தான். ஸோ விக்கி, நட்டு 2 பேருமே வந்து பக்கத்தில் ஹவுஸில் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. பட் அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒய்ஃபில் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. அதாவது ஆப்போசிட்டில் விக்கி வந்து ருக்மணி மேலேயும், நட்டு வந்து அனிதா மேலேயும் ஒரு மாதிரி காமெடி கலந்த இன்ட்ரெஸ்டிங் காட்டுவாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் இந்த சீரியலை வாட்ச் பண்ணாங்க. 2016 ரிலீஸ் பண்ணி ஒரு 8 years ஆஃப்டர் இந்த சீரியலை பற்றி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆக்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்டாக விஜய், சித்ரா மட்டும் டெத் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட லாஸ்ட் பிக்கு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உங்களை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சீரியலில் அனிதா அப்படின்ற ரோலில் அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெரி சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.